ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். பார்த்தெல்லாம் வடித்த சாதம். ஸோ வழக்கமாக சுட சுட சாதம்னு சொல்லுவேன். இன்றைக்கி வடித்த சாதம் சூடு நல்லா ஆறி எடுத்து காத்தால சீக்கிரமே பண்ணிட்டதால் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பொடி சாதம் தான், தனியா பொடி சாதம். தனியா பொடி சாதம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை ஜீரண பொடி சாதம்னு சொல்லுவாள். ஸோ தனியா பொடி சாதம் அம்மா தான் பண்ணா. எப்படி பண்ணான்னு நான் சொல்லிடுறேன். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருங்கோ. வச்சு அது ஓரளவு சூடானதுக்கப்புறமா நல்லா ஒரு கப்பு தனியா போட்டு நல்லா வறுத்துருங்கோ. எண்ணெய்லாம் எதுவுமே வர வேண்டாம், வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடனாலே போதும். ஒரு கப்பு தனியா அதை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எந்த கப்பால் தனியா எடுத்தாலையோ அதே கப்பில் பாதி கப்பு கடலைப்பருப்பு, பாதி கப்பு உளுத்தம்பருப்பு, இதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துருங்கோ. தனியா வறுத்தேனாக்கா தனியா எடுத்து கையில் உடைக்கும் போது உடையணும், அதுதான் பதம். அப்படி நல்லா உடஞ்சதுனால தான் தனியா நல்லா சூடு ஏறிடுதுன்னு அர்த்தம். ஸோ தனியாக எடுத்து வச்சுட்டு எந்த கப்பில் தனியாக எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் போதும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாவையும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக வச்சுன்ட்டு நல்ல ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துன்ட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதையும் போட்டு வறுத்துன்ட்டு கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, இதையும் போட்டு வறுத்துக்கோங்க. புளி முழுக்க ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளி பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. புளி பிடிக்காதுன்னா புளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கருவேப்பிலையோடு நிறுத்திக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி புளிப்பு அந்த டிங்ச் இருந்தால் நல்லாயிருக்கும், நாங்கள் புளி போட்டுட்டோம். புளி சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காதும் உங்கள் இஷ்டம். இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுருங்க. அரைச்சின்ட்டு நம்ம சூடாக வடித்த சாதத்தில் இன்னும் எந்த கடாயில் நீங்கள் வறுத்தீங்களோ அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதை தாளிச்சு விட்டு வடித்த சாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த ஜீரண பொடி, அதையும் போட்டு மேலாக ஒரு துளி மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்துருக்கும். நல்லா கலந்துட்டேன்னா இந்த மாதிரி ஒரு ஜீரண பொடி தனியா பொடி சாதம் ரெடி. மோஸ்ட்லி தனியா பொடி சாதம் எதுக்கு பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நாங்கள் சொல்லிடுறோம். இப்போது ஒரு சிலருக்கு சாப்பாடு பிடிக்கலை, பித்தமாக இருக்குது, சாப்பிட முடியல, இல்லை முதல் நாள் ஹெவியாக ஏதாவது டயட் எடுத்துட்டோம், இல்லை நம்ம ஏதாவது விசேஷத்துக்கு போய் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம், மறுநாள் அன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக செட்டில்டாக சாப்பிட்லான்ற அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு இந்த ஜீரண பொடி ரைஸு தனியா பொடி சாதம் அவ்வளோ இதுவாக இருக்கும், ஆப்டாக இருக்கும், அவ்வளோ நன்னாவும் இருக்கும், வாய்க்கு மணமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த தனியா பொடி சாதம் பண்ணுறது. எப்படியாவது மாதத்தில் ஒரு நாள் இந்த தனியா பொடி சாப்பிட்டேன்னா இந்த வாய் பித்தம், வயிற்று பித்தம் எல்லாம் இறங்கிடும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புல எத்தனை பித்த இது இருக்குன்ட்டு. ஸோ அதனால் மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தனியா ஜீரண பொடி ரைஸ் பண்ணிடலாம். அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் எல்லாருக்குமே. ட்ரை பண்ணாதவா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த தனியா பொடி சாதத்துக்கு இன்றைக்கி கூட்டு தான் பண்ணியிருக்கு, காய் எதுவும் பண்ணலை. ஸோ கூட்டு பார்த்தேன்னா தெரியும் எவ்வளோ கெட்டிமாக இருக்குன்ட்டு. ஸோ நல்லா இந்த கரண்டியால் ஒரு கரண்டி துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சு பாத்திரத்துலேயே தான் இன்றைக்கி வேக போட்டது. நல்லா ஒரு 3/4 வேக வெந்ததுக்கப்புறமா அதுலேயே ஒரு தக்காளி பழம், ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் போட்டு மஞ்சப்பொடி, உப்பு, ஆளினால் சாம்பார் பொடியை போட்டு எல்லாம் பருப்போடு சேர்ந்து ஒன்றா கொதித்து வரும். கொதித்து நல்லா வெந்து ஒத்தாப்பில் வர ஸ்டேஜில்
கருவேப்பிலையை போட்டு இறக்கிட்டு எப்போவுமே கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளித்து கொட்டினீங்கன்னா கூட்டு ரெடி. எப்படி அது நம்ம இந்த ஜீரண பொடிக்கு கூட்டு ஆப்ட் ஆகுவான்னு யோசிக்காதே, நன்னாவே ஆப்ட் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஜீரண பொடி ரைஸ்க்கு எது வச்சாலும் மேட்ச் ஆகும். கூட்டு வச்சாலும் மேட்ச் ஆகும், காய் பண்ணாலும் மேட்ச் ஆகும். அதே மாதிரி அப்பளம், வடம், வத்தல் இப்படி எது பண்ணாலுமே மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ஊறுகாய் மோர் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ஊறுகாய் இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மோர் ரெடி ஆகிடுது. இந்த தனியா பொடியை சாதத்துக்கு போக மிச்சம் ஏதாவது இருந்தது மீந்துட்டு அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். அழகாக நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடனா தாராளமாக ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நன்னாவே இருக்கும். கெட்டும் போகாதது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ அது நீங்கள் அந்த பொடியை நீங்கள் கூட்டுக்கு யூஸ் பண்ணலாம், கறிகாய்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்குமே, ஏன்னா உங்களுக்கு அதுலேயே தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாமே ஆட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் தனியாக காரப்பொடி போடணும்னு அவசியம் இல்லை. எந்த கறிக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு கறி காய்க்கு யூஸ் பண்ண, கூட்டுக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லை, நான் சாதமாக கலந்து சாப்பிட்டுக்கிறேன்னா அதை இன்னொரு டைமுக்கு ஒரு 15 டேஸ்க்குள்ளே இன்னொரு தடவை நீங்கள் சாதமாக கூட பண்ணி சாப்பிடலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே இதில் மஞ்சப்பொடி போடுறதும் ஆப்ஷனல் தான். மஞ்சப்பொடி உங்களுக்கு இஷ்டப்படி உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைனா போடாதீங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் மஞ்சப்பொடி போடுவோம், அதனால் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மஞ்சப்பொடி போடுங்க, இல்லைனா போட வேண்டாம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் பொடி வெரைட்டி ரைஸ் தான். இது வரைக்கும் இந்த ஜீரண பொடி, தனியா பொடி சாதம் ட்ரை பண்ணாதவா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த கூட்டோடு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், நல்ல மேட்சிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு லஞ்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.